ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களோட என்ன டிஸ்கஸ் பண்ண நினச்சேனாக்கா, நம்மள எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும், இல்லை புதுசாக சாதிக்கணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஒன்று வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து இருக்கிற ஜாபில் வந்துட்டு இன்னொரு ஜாபுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா புதுசாக ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கும். இல்லை வந்து காலேஜ் முடிச்ச பசங்களாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாக்கா என்ன வேலைக்கு போகலாம், ஓகே, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரீம் இருக்கும், சின்னதாகவோ பெருசாகவோ இருக்கும். ஆனால் இந்த ட்ரீம் நம்ம வந்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான அடுத்த ஸ்டெப்போ நம்ம வந்து நிறையா பேர் வந்து எடுக்காததுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னாக்க, நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒன்று இப்போ வந்து என்கிட்ட அவ்வளோவுக்கு காசு இல்லை அப்படிம்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து அவ்வளோ ஸ்கில்டாக இல்லை அப்படிம்போம். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சரியில்லை, எனக்கு ஃபேவரபுளாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பாலிசி ஃபாரினில் வந்துட்டு மார்க்கெட்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவோம். ஆனால் இது பார்த்தோம்னாக்க, நீங்கள் பெரிய சாதனையாளர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்க அவங்க இருக்கும்போது இது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து வின் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தாக்க அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கவே முடியாது. எல்லாருமே ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்து தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வின் பண்ணி வந்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஏதோ ஒரு சில பேர் மட்டும் எக்ஸப்ஷனாக இருப்பாங்களே தவிர மீதி முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் அந்த டைமில் வேற ஃபார்மில் இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்க, நம்ம நினைக்கிற அந்த பெர்ஃபெக்ட் டைம்ன்றது வரவே வராது ஆக்சுவலாக. ஸோ நம்ம புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், இல்லை பெரிய ஆம்பிஷனோட நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த பெர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மளை தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. இந்த இந்த சுச்சுவேஷன் இது எல்லாமே வந்து நமக்கு விண்டு மாதிரி, நம்மளை சுற்றி அடிச்சிட்டு இருக்க காற்று மாதிரி. ஸோ அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம மைண்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம், ஓகே, ஸோ இன்னைக்கு நல்ல நாள், இந்த டைம் எனக்கு கரெக்டான டைம், நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும்போது எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் வந்து நம்மளது தான் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் வெளியே வந்து சரௌண்டிங் கரெக்டாக இருக்குமான்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வரவே வராது. ஸோ அதனால் ஸ்டார்ட் இயர்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.